எப்படி எல்லாம் டிக்கெட் பாத்தியா? சரி ரைட். ஆனா அந்த மானிட்டர் சவுண்ட் இருக்கு. ஆடியோ அந்த பாட்டை நீங்க போட வேண்டாம், விட்டுருங்க. அந்த ஆடியோ சவுண்ட் மட்டும், மானிட்டர் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் இது மட்டும் சிங்கல். ஹலோ சரி ரைட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த சேலம் பகுதிகள்லாம் வந்தோம்னா இன்னைக்கு இந்த திப்பம்பட்டியில ஆண்களை காட்டிலும் பெண்கள் சூப்பரா ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாவா? அது பெரிய வதந்தி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் விஜய் டிவிலேயே ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளு. அதனால ஒரு போட்டி வச்சிருந்த சரசர் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் 1 2 3 சொன்ன உடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 சொன்னேன், இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்ட வேணாம். யாரு சூப்பரா கை தட்டீங்களோ அவங்களுக்கு ஸ்மார்ட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் விழா குழு கிட்ட வாங்கி தரேன். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. அங்க பாருங்க, ஒரு அம்மா தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் விட்டு காசு யார் வாங்கி போட்ட? சரி பரவாயில்ல, எங்க பெண்களே இந்த அளவுக்கு இருக்கும்போது எங்க ஆண்கள் எப்படி பாங்க போகலாமா? ரெடி 1 2 3. அகில உலகத்துல ஆண்கள் தான் சிங்கம். 5 5 10 ஆண்கள் கெத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பாக கை தட்டதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி எல்லாரும் சேர்ந்தாப்புல பிரிச்சுக்குவோம். ஆனா நல்ல ஊரு, அதுவும் நம்ம கோடிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் அந்த இறைவன் அருள் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க வரும்போது சார் அப்படி காரில் எங்களை கூட்டு வந்தா, என் தம்பி தினேஷ் இன்னொரு டீம்ல இருக்கிற எல்லாருமே என்னை கூட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது சார் வந்து இறங்கி நின்று கார்ல இருந்து இறங்கி இந்த கோட்டை மாற்றேன். இந்த ஊர் பையன் தான் நினைக்கிறேன், ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி என்கிட்ட ஒடியாந்தான். அவ்வளவுதான் அந்த பசங்க. ஒருத்தர் சிவப்பு டிஷர்ட், இன்னொரு பையன் மஞ்சள் டிஷர்ட், இன்னொரு பையன் ப்ளூ டவுசர் போட்டிருந்தான். அந்த 3 பேர் ஒடியாந்து என்னை பார்த்து சொன்னா, அங்கிள் அங்கிள் உங்களையும் நான் டிவியில பாத்துக்கிறேன் அப்படின்னா. சூப்பரா தங்கம், விஜய் டிவியில பாத்தியா, அதுக்கு முன்னாடி வேந்த டிவியில பாத்தியான்னு சொல்றேன். நீ தானே சொல்வதெல்லாம் முன்னாடி 2 பொம்பளைங்களா கேசி வயசுங்க. டேய் அது நான் இல்லடா அப்படின்றேன். உடனே மஞ்சள் டிஷர்ட், டேய் இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, இவரு வேற டிவிடான்னா. சரி இவனாவது நீ டிவியில பாத்துக்கிறான் பழகுது, எந்த டிவி சொல்றா தங்கன்ற, நீ தானே சோட்டா அப்படிங்கள வர காலியாங்க. யோசிச்சு பார்த்தா எனக்கே கொடுக்கணுமா இருக்குது. ஆனா 3வது அந்த பையன் சொன்னா, சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஏண்டா தங்க நீங்க எங்க சித்ரா மாதிரியா பேசுவீங்கன்னா, உங்க சித்ரா காமெடியா பேசுவாரு. அவரு உண்மையே தான் லூசி மாதிரி பேசினே இருப்பாருன்னா. சின்ன பசங்கிட்ட நான் சத்தியமா பேசுறதே இல்லை சார், ஏன்னா நாட்டில் அவ்வளவு பிரச்சனை பண்ணுவான். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நியாயமா இருந்தா எல்லாரும் கை தட்டுங்க. இந்த செல்போனும் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையை நாசமா போச்சு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஐயா பாத்தீங்க, ஒட்டுமொத்த கூட்டமா கை தட்டுது. யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ எல்லாருக்கிட்டையுமே செல்போன் இருக்குது, எல்லாருக்குமே சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் இருக்குது. செல்போன் இல்லாம எதுவுமே இல்லை. இந்த செல்போன்ல நல்ல விஷயம் பேசுறானா இன்னைக்கு யாராவது? சார் இந்த நிகழ்ச்சிக்காக காலையில கிளம்பி வரேன் சார், 7 மணி இருக்கும். என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து போன் பண்றான். அவன் பேர் சந்திரசேகர். மச்சான் தினேஷ் எங்க இருக்கிறான்னா, நான் அந்த மாதிரி சேலத்துக்கு மேட்டூர் பக்கத்துல நிகழ்ச்சிக்கு போறேன்டா அப்படின்னு. நான் நல்ல விஷயம் சொன்னேன்ல, அவன் நல்ல விஷயம் சொன்னமா இல்லையா? உடனே சொன்னா எங்க அப்பாக்கு இன்னைக்கு தேவசம்னா. சரிதான் உருப்பிட்டுறோம். உங்க அப்பா சேர்த்து 1 வருஷம் ஆயிடுச்சா மச்சான்? சரி உன் அப்பா தான் உனக்கு சாமி மாதிரி. அப்பா படையது போட்டோக்கு படையெல்லாம் போட்டு முடிஞ்சா 4 ஏழைகளுக்கு சோறு வாங்கி கொடுறான்னு. இதுல என்ன தப்பு இருக்கா சார்? உடனே என் ஃப்ரெண்டு சொல்றான், டே அப்பாக்கு திவசம் ராத்திரி 10 மணிக்கு பெங்களூர் கிளம்பி விடான்னா. 10 மணிக்கு நான் இந்த கோயில்ல நிகழ்ச்சியில் இருக்கிறேன். அப்பா தேவசன்ற கேள்வி வா அப்படின்னா முடியாதுன்ற. என் ஃப்ரெண்டு சொல்றான், எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல, உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன். என் தேவசத்துக்கு அவன் வந்தான்னா வரலன்னா ஏதாவது பேச முடியாத பசங்க கிட்ட. இந்த கூட்டத்துல எல்லாரும் வந்த உடனே நின்று பேசின உடனே நான் உடனே செல்போன் எடுத்து பார்த்தேன். நீங்க நினைக்கிறீங்க நான் என்னமோ 5 நிமிஷத்துல பேசிட்டு உட்காருவேன், 10 நிமிஷத்துல பேசிட்டு உட்காரும். உண்மையிலே கிடையாது. கூட்டத்துக்கு முன்னாடி பேசணும்னா எந்த ஒரு பேச்சாளருக்குமே உள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கும் வரும். அப்படி வரும்போது விஜய் டிவிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி செல்போன் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா இந்த செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோ டிபில வச்சிருக்கேன். அதை பார்த்தா எனக்கு ஒரு தைரியம் வரும். கை தட்டுங்க சார், அந்த தைரியம் வரும் சார். ஏன் அப்படி தைரியம் வரும்னா, வாழ்க்கையில கடனார் தொல்லை பிரச்சனை, இதுக்கப்புறம் வாழவே முடியாது நினைக்கும் போது போட்டோவை பார்ப்பேன். இதோட பிரச்சனை வந்துட்டு போகுது.
இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு நானே தைரியம் கொடுத்துக்குவேன். ஏன்னா வாழ்க்கையினுடைய நிலைமை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது சேலம் மாவட்டம், பல மாவட்டத்துல இந்த ஊர்ல வந்திருப்பீங்க. என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம். உங்க ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கலாம், ஆனா என் ஊருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தெரியுமா? உங்க ஊர்ல உங்க பசங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை மெட்ரிகுலேஷன்ல சேர்த்தீங்கன்னா ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். கை தட்ட மாட்டீங்களா நீங்க? நான் அட்ரஸ் தரேன். ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்தை ஏறி வாங்கிடுவானுங்க. ஆமா, அப்புறம் ஏன் மாசம் மாசம் சில்லறையா கட்டிங்கன்னு இப்பெல்லாம் ஃபீஸ் கட்டினா அப்ப கிட்னி எழுதி வாங்கிடுறாங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். பாருங்களேன், ஒரு காலத்துல 5 வயசுல கொண்டு போய் நம்மள 1ஆம் வகுப்பு சேர்த்தாங்க. 5 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது நமக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஐயாங்களுக்குலாம் தெரியும் என்ன டெஸ்ட்னா, இந்த காது தொடணும் கரெக்டா. இப்ப அப்படி இல்ல, 2.5 வயசுல அந்த குழந்தை வாயிலிருந்து அப்படி விரல எடுத்து அம்மான்னு போதும், ஏன் நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அவன் நல்லா தூங்குவான். 5:30 மணிக்கு அங்க எழுப்பாங்க. ஸ்கூலுக்கு என்ன சேர்ந்துறான், ஒருத்த சோப்பை போடுறான், ஒருத்த ஷாம்பை போடுறான், ஒருத்த பவுடர் போடுறான், ஒருத்தன் பெல்ட்டை கட்டுறான். 7:30 மணிக்கு 2 இட்லி வாயில ஏற்றி ஏற்றுவாங்க. சாப்பிட்ற வேணும் வந்துடும், நீ சாப்பிட்ற வேணும் வந்துடும். 7:30 மணிக்கு தெருவில் மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வரும். சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி பாருங்க அந்த வண்டி. இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில ஏத்திட்டு அம்மாவுக்கு டாடா சொல்லு. அவ சொல்லுவா, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை. குடும்பம் குடும்பம். அதுவும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போற பசங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசணும் ஸ்கூல்ல. கட்டடத்தங்க நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், அரங்கோட இங்கிலீஷ். ஸ்கூல் உள்ள போனேன்னு மிஸ் வந்தாங்க. மிஸ் மிஸ் ஐ அம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சர். ஓ அச்சா, இல்ல இல்ல உச்சா. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஏய், இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா சார்? பெரியவங்க எல்லாம் உட்காந்து பாக்குறீங்க. எனக்கு இந்த பசங்களை பத்தி நல்லா தெரியும் சார். ஏன்னா நான் மனதாரத்தை படிச்சுக்கிறேன். இந்த பசங்க மனசு எனக்கு தெரியும். நான் தொடங்குவேன், அவங்க முடிப்பாங்க. பெரியவங்க நீங்க எல்லாம் சாட்சி பாக்குறீங்களா? நான் தொடங்குவேன், எங்க பசங்க முடிப்பாங்க. உங்களுக்கு நம்பி தான் அண்ணன் பெட்டு கட்டுறேன், காப்பாத்தி விடணும். சரியா? அலுமாடோ அல்லுமா, கை தட்டுங்க சார். இந்த மாதிரி சார் பிள்ளைங்க நான் எவ்வளவு சும்மா எனர்ஜியா இருக்கிறாங்க பாருங்க. ஜித்து ஜில்லாடி சொடக்கும் மேல. ஏ மை டியர் மச்சான் ரஞ்சிதமே, எண்ணி அங்க எய்துவ பட்டுன்னு அசிங்கமா பேசுறாங்க அவன். இந்த பாட்டு எந்த பாட்டுல வருது? அது திருக்குறள். திருக்குறளாக பாவம் திருவள்ளுவர் தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்டார். நல்லா சிரிக்கிறீங்க, எங்கிருந்து பாக்குற எல்லாருடைய முகத்துல சிரிப்பு தெரியுது. நல்லா சிரிங்க. ஏன்னா சிரிச்சா தான் அதுக்கு பேரு முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்ட. ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுறீங்களா, இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்ற கவனிங்களேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்போ சாப்பிட போறீங்களா? நல்ல மனுஷன் சாப்பிடணும் அந்த வீட்டுல. ஆனா கரிசோர் போட்டா நான் சாப்பிடுவேன். ஏன்னா வாரியார் சாப்பிதான் சொன்னாரு, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சுந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சாமிகள். அதனால சிரிக்க பழகணும். ஒரு மகா சிவராத்திரிக்கு இரவுல கண்ணு முடிக்கிறவங்க எல்லாரையுமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க என்னதான் சிட்டிக்குள்ள வாழ்க்கை வந்தாலும் எனக்கு இந்த கிராமத்துல வளர்ற குழந்தைகளை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை தான் அறிவாளியான குழந்தையா இருப்பான். அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. கிராமத்து பசங்க தான் அறிவாளியா இருப்பான். ஏன் தெரியுமா? நீங்க சிட்டில ஒரு பணக்கார வீட்டுல இட்லி ஓட்டுறதுக்கும் கிராமத்துல நம்ம பிள்ளைங்க இட்லி ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சிட்டில ஒரு பணக்கார வீட்டுல அவங்க அம்மா இட்லி விட்டுவோம் குழந்தைக்கு, மாடியில கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஈட் சைடு நோ மம்மி, ஈட் சைடு நோ மம்மி, ஈட் சைடு நோ மம்மின்னு. சிட்டில பணக்கார வீட்டுல ஒரு இட்லி கூட குழந்தை சாப்பிட்டாரு. இதே கிராமத்துல நம்ம வீட்டு பிள்ளைங்க பாருங்க, ஒரு இட்லி உள்ள சாப்பிட்டு அம்மா வாஸ்தவத்துல இப்பதான் சாப்பிட்டேன், அது அப்பு சாட்டுதே என்னவான். கரைத்தார் கல்லும் கரணும் இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் பிள்ளைங்க எங்க ஊர் பக்கம் வந்து பாரு, எமன பலகாரம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களா தொல்லிங்க கன்றாவி புள்ளியை பொத்து ₹2 வித்து விட்டுக்கிறான் எங்க ஊர்ல. 80 வயசுல ஒரு பாட்டிக்கு சாகர நேரம் மண்ணை கரைச்சி ஊத்துறான், பொண்ணை கரைச்சி ஊத்துறான், புளியை கரைச்சி ஊத்துறான், கொக்கோ கோலா கூட ஊத்தினா பாட்டி சாகல. கம்மாத்துள்ள ஒரு பையன் ஓடி போய் பாட்டி காதல என்னமோ சொன்னா பாட்டி பொட்டுன்னு செத்து போச்சு. நாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து கேட்கிறோம், என்னடா சொன்ன பாட்டி கிட்ட? நான் ஒண்ணும் சொல்லியே, என் டவுட் கேட்டேன்னா என்னடா டவுட், நீ வெறும் பாட்டியா அப்பாட்டியா பாட்டி செத்து போச்சு.
பேச முடியுதா பசங்க கிட்ட? சார் என் பேரு தினேஷ், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு மகேஷ், அவனுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஊர் ஊரா போய் ராத்திரில பேசுறிய, என் பையனை பேசி இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டாங்க. நான் யோசிச்சேன், மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டான்னு மாத்திரை ஒரு குலோப் ஜாமுன்ல சொல்லி கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டான். உங்களை மாதிரி தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏ மகேஷ் குலோப் ஜாம் நல்லா இருந்ததாரா அப்படின்னு. அவன் சொன்னான், மாமா குலோப் ஜாம்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா, உள்ள இருந்த கொட்டை தான் கசப்பு அச்சு துப்பிட்டு மாமா. குலோப் ஜாம் எதிரா கொட்டை பாவம், அவர் டான்ஸ் ஆடுவாருன்னு பார்த்தாங்க. நான் பாட்டு பேசிக்கிறேன், யாரும் பேசிக்கிறான்னு திட்டு போறாரு. ஆனா அவர் தான் வணக்கம் வச்சாரு, நம்மளுக்கு வணக்கமும் வைக்கிறாரு, ஆப்பமும் வைக்கிறாரு. ரைட்டு, அவர் பேசல, உள்ள போயிருக்கிற பகவான் பேசுறாப்புல. இந்த பகவான் பேசிட்டோம் இருந்து போட்டோம், அப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும். நான்லாம் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க. என் தங்கச்சியோட வீடு மெட்ராஸ்ல இருக்குது. 2.5 வயசு என் தங்கச்சி பையன். நான் வீட்டு உள்ள போனேன், என்னை கூப்பிட்டான் அப்படின்னா என் தங்கச்சி சொல்லிச்சு, மாமா மரியாதையா கூப்பிடணும்டா, மாமா மரியாதையா